திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன ரொம்ப இழிவாக கொச்சையாக ஒரு பெண்மணியை பேசுவதற்காக அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. அதாவது தஞ்சாவூர் போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கு. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இஸ் அ ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அதாவதுங்க இந்த கும்பலாக இந்த பசங்கள்லாம் இருந்து ஒரு 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 கொச்சையாக பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்ப்போம்ல, அதைத்தான் இவர் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட பல விஷயங்கள்ல வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அவரோட செயல்திறன் ஒழுங்கா இல்லை, அவர் கட்சியை ஒழுங்கா வழி நடத்தல அப்படிங்கிற 1008 விஷயத்த நீங்க விமர்சனம் வைக்கணும். அதுதான் வந்து ஒரு எதிர்கட்சி ஆர் எதிரி கட்சி குறிக்கக்கூடிய வேலை. ஆனா சசிகலா அவர்களோட காலுக்கு நடுவே கூட போயிடுவாரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? அங்கேயும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க, பட் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ இது பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, இப்போ எல்லா அமைச்சர்கள் ஏவா வேலு எங்கன்னு தெரியல, செந்தில் பாலாஜி அவர்களோட கழுத்துல டெமோக்ரஸ் ஸ்வாட் அது வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு அமைச்சரையும் அப்படியே ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுதான் உதயநிதிக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தா, உதயநிதி அப்ப குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரா வாலண்டியரா வந்து, அதாவது மக்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான பேச்சை பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசுனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி மீடியா இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அந்த பேச்சை எடுத்து கண்டிக்கல. ஆனால் நார்த் இந்தியன் மீடியா இந்தியா ஃபுல்லாக அது ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. எல்லாரும் பேச என்னையா பேச்சு பேசுறாங்க, எப்படி இருந்தாலும் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கார், அப்படி எப்படி மக்கள் பிரதிநிதியா இருக்காரு, மினிஸ்டர்லாம் எப்படி இருந்தாருங்கிற கேள்வி மக்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது மட்டும் கிடையாது, தலைவனுக்கு இதே தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுன்னா, இவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல இவர் என்ன பார்க்குறாரு, என்ன ரீட்வீட் பண்றாரு, நைட் 2 மணிக்கு மேல எவ்வளோ ஆக்டிவா இருக்காரு, எப்படி ஒரு நாக்டர்னல் கிரீச்சரா இருக்காரு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, இவரோட மைண்டோட அந்த பீஸ் ஆஃப் ஹிஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மைண்டோட கிளிம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து இவங்களோட ஒரு கான்ஸ்டன்ட் கலாச்சாரமா இருக்கு. ஆனா இந்த கலாச்சாரத்தை இப்படியே விட்டா என்ன ஆகும்? வரவன் போறவன்லாம் பெண்களை இழிவா பேச ஆரம்பிச்சிருவான். இப்ப நீங்க ஒண்ணும் இல்லைங்க, பொன்முடின்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தார். அவர் என்ன பேசினாரு தெரியும்ல, இப்படி இருந்தா நின்னுக்கிட்டே, இப்படி இருந்தா படுத்துக்கிட்டு அப்படின்னு கேவலமா பேசிட்டு வெளியே அப்படியே தைரியமா சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஆள் மேல கேஸ் கன்விக்ஷன் ஆகி சுப்ரீம் கோர்ட்ல உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி இது நான் வந்து இந்த ஜெயம் குண்டான், அப்புறம் வந்து வெற்றி குண்டான், அப்புறம் வந்து இந்த தீபுரி ஆறுமுகம், இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவங்களெல்லாம் பேசல, இதுங்கெல்லாம் கழிசடைங்க, இவங்களெல்லாம் பத்தி நம்ம பேசவே இல்லை. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு, உதயநிதி அவர்கள் ஏற்கனவே பேசினது, திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல, அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், கள்ள தொடர்பு. ஏன்டா கள்ள தொடர்பு, நல்ல தொடர்பு, திருமணம் தாண்டிய உறவு, மனைவி இணைவி துணைவி, இதை தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாதாடா? உங்க மைண்ட்ல எந்நேரமும் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு மக்கள் வந்து ரொம்ப நாளா வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அரெஸ்ட் வந்து இந்த கள்ள தொடர்புக்கெல்லாம் பலார்னூறு அடி, இந்த பேச்செல்லாம் பேசுறவங்களுக்கு பலார்னூறு அடி. இதே மாதிரி தான் ஆராசா அவர்கள் போன தடவை 2021 எலெக்ஷன்ஸ் அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, அவரோட ஸ்டேட்மெண்ட் நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து ஒரு கள்ள தொடர்புக்கு பிறந்த ஒரு என்ன சொல்றது, அவரோட தாயை ரொம்பவே இழிவா பேசின ஒரு நபர் ஆராசா அவர்கள், அவர் மேலேயும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ இங்க என்ன ஆயிருது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா வேர்ல்ட்லையும் ஒரு பயங்கரமா எல்லா விஷயங்களும் உடனே பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கருத்துரிமை ரொம்பவே ரெஸ்பான்சிபிளா, அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதியா இருக்கவங்க ரொம்பவே ரெஸ்பான்சிபிளா அந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நீங்க எவ்வளோ ஹையர் பொசிஷன்ல இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அந்த பொறுப்பு கூட. அப்ப ஏதோ தெரியாதவன் பேசினா அது வேற விஷயம், பட் உங்க இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கண்ணியத்தோட பேச வேண்டும். அப்ப இந்த இடத்துல இப்படி பேசிட்டு நாங்க வந்து கருத்துரிமைங்க, நாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு திமுக பேசுறது வேடிக்கையாக மட்டும் இல்லை, ஒரு சினிஸ்ட்ரல் டிசைன். திமுக ஆட்சியில் இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்களை ஏதோ ஒரு மீம் போட்டாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? எத்தனை பாஜக காரங்களை, பாஜக ஆதரவாளர்களை, அதிமுக காரங்களை உங்க ஐடி விங்க வச்சு அரெஸ்ட் பண்ணீங்க? எதுக்கு? ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சாங்க அப்படின்னு. இன்னைக்கு பெண்ணை பத்தி இழிவா பேசின இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா இட் வில் செட் அ பேட் பிரசிடென்ட். ஸோ இந்த இடத்துல திரு விஜய் அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். ஒரு குவெஸ்டின் அவர் முன்னாடி போய் வைக்கிறாங்க, அதாவது இந்த மாதிரி அவங்கள விமர்சிக்கும் போது ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர், சரி அட்வைஸ் ஜென்ரலாக அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்னா, சார் அதெல்லாம் விட்டுருங்க சார், ஏன்னா அவர் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். அப்போ அந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக வருவாங்க, அதனால நாளைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் தொடர் பாதிக்கப்படலாம், அதனால வந்து இதை வந்து ஒரு பிரச்சனையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கவுன்சில்லாம் போனாலும் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது தவறு, இந்த மாதிரியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது.
அவர் என்ன விமர்சிச்சா பரவாயில்ல, ஆனா பெண்களை ரொம்ப இழிவா ஸ்டேஜ்ல தைரியமா விமர்சிக்கிறாருன்னா இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதனால சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அப்படிங்கிற அந்த ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா, அதற்கு திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய பேர் நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குளவுண்டுவாக்கு போ ஐயோ ஐயோ கோபாந்துக்கு அப்போ அப்படின்னு கத்தி கதறி கூப்பாடு போட்டு ஒரு முன்னாள் முதலமைச்சர் மாதிரி சற்றும் கூட நடந்துக்காம திணறி போய் இருந்த தாத்தாவோட பேரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை வந்து தூக்கிட்டு போகும்போது அவர் ரெசிஸ்ட் பண்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா பாத்ரூம்குள்ள போய்க்கிறாரு. உடனே மா சுப்பிரமணியன் அவர்களை சொன்னாங்க, அவர் காலை கடன் கழிக்க வேண்டாமா, ஏன்னா அந்த கர்மத்தை கழிச்சு விட இதுக்கடா 1.5 மணி நேரம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் ஒரு முக்கியமான கேள்வி எழுது. கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது இவர் போலீஸை பார்த்து பாத்ரூமுக்கு போனாரா இல்ல பாத்ரூம்ல இருக்கும்போது போலீஸ் வந்தாங்களா? ஏன்னா இவங்க கும்பல் பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரும்போது தான் பேண்ட்ல எல்லாம் ஒண்ணுக்கு இருந்த ஒரு கும்பல். ஸோ இந்த கும்பலுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உள்ளபடி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சரியா தவறா, சட்ட சிக்கல்கள் என்ன, அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பா அவங்க கூட பகிர்ந்தாக வேண்டும், பேசியாக வேண்டும், ஒரு விதத்துல சொன்னா கொண்டாடியாக வேண்டும் அப்படின்னு இந்த காணொலியை நம்ம பார்க்கிறோம். இவர் இப்ப பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிருந்தார்ல, அப்ப எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, என்னடா உங்க குடும்பத்துக்கும் பாத்ரூமுக்கும்? அவரும் கக்குஸ்லயே உட்காந்து அப்படியே அங்கிருந்து வந்து டிக்கெட் எடுக்காம வந்தாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. நீ என்னடானா அரெஸ்ட் ஆக போகும்போது உள்ள போய் உட்காந்துக்கிற, ஏன்டா வேற இடமே கிடைக்கலையா அவங்களுக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எஸ்டிடி, அதாவது வரலாறை புரட்டி பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் டைம் உதயநிதி அவர்கள் இப்படி பேசுறது இல்லைங்க. இன்னைக்கு வந்து திரு உதயநிதி அவர்கள் ரொம்ப இழிவாக கொச்சையாக ஒரு பெண்மணியை பேசுவதற்காக அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கார். அதாவது தஞ்சாவூர் போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கு.